எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பாக மாநில அளவில் நடைபெற்ற சொல் தமிழா சொல் பேச்சுப் போட்டியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்களின் தமிழ் ஆர்வத்தை தூண்டும் விதமாக எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பாக மாநில அளவிலான பேச்சுப் போட்டி தமிழகம் முழுவதும் மண்டல வாரியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவை மண்டலம் சார்பாக கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியில் சொல் தமிழா சொல் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இதில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதுகுறித்து எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் தலைவர் முனைவர் கரு நாகராஜன் கூறுகையில், 40 லட்சம் ரூபாய் மொத்த பரிசுத் தொகையுடன் தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக பேச்சுப் போட்டி நடைபெற்று வருவதாக கூறியவர், தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களை 9 மண்டலங்களாக பிரித்து போட்டிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இளம் தலைமுறை கல்லூரி மாணவர்கள் இடையே தமிழ் ஆர்வத்தை வளர்க்கும் விதமாக இந்த பேச்சுப் போட்டி நடத்தப்படுவதாகவும், தமிழகமெங்கும் தமிழில் பேச்சு திறமை கொண்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் இந்த போட்டியை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு மண்டலத்திலும் முதல் இடம் பிடிக்கும் முதல் 3 இடங்களுக்கு முறையே 1,75,000, 50,000 என ரொக்க பரிசும், மேலும் ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாயும் வழங்குவதாக அவர் தெரிவித்தார். இறுதியாக ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் முதல் இடம் பிடிப்பவருக்கு 5 லட்சம், 2ஆம் இடம் பிடிப்பவருக்கு 3 லட்சம், 3ஆம் இடம் வருபவருக்கு 2 லட்சம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் தமிழ் பேராயத்தினுடைய புரவலருமான டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து அதன் மூலமாக பல்வேறு பணிகளை கடந்த 20 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் பேராயம் இவ்வாறு செயல்படுகின்றதோ அதே போன்று அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்களுடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கவிதை ஆற்றல், இது போன்ற பல்வேறு ஆற்றல்களையும் அடையாளம் கண்டு அதை அங்கீகரித்து மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய வேந்தர் அவர்கள் நம் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நாம் உதவுகின்றோம். இதே போன்று பேச்சுத்திறன் மிக்க மாணவர்கள் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமையை ஊக்குவித்து நாளை மிகச்சிறந்த பேச்சாளர்களாக அவர்கள் வருவதற்கு நாம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். அந்த நல்ல ஆலோசனையின் அடிப்படையில் தான் சொல் தமிழா சொல் என்ற இந்த பேச்சு போட்டியை மாநில அளவில் ஒரு மாபெரும் மகத்தான பேச்சு போட்டியாக நாங்கள் இங்கே அமைத்திருக்கின்றோம். தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 9 மண்டலங்களாக பிரித்திருக்கின்றோம். அந்த 9 மண்டலங்களிலும் வெவ்வேறு தலைப்புகளை தந்து நாங்கள் பேச வைத்திருக்கின்றோம். இந்த போட்டியை நடத்துவதனுடைய நோக்கம் முக்கியமான 2 நோக்கங்கள் உண்டு. ஒன்று, மாணவருடைய பேச்சு திறனை அறிவது. 2வது, அந்த மாணவர்களுக்கு நாட்டை பற்றி, மொழியை பற்றி, நம்முடைய பண்பாட்டை பற்றி, சமுதாயத்தை பற்றி, அரசியலை பற்றி எந்த அளவிற்கு விழிப்புணர்வு இருக்கிறது என்பதையும் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த போட்டிகள் இங்கே நடைபெறுகின்றன. 7 மண்டலம் முடிந்து 8வது மண்டலமாக கோவை மண்டலத்தில் இன்று போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா மண்டலத்திலும் பேசிய மாணவர்கள், மாணவியர்கள் மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள். கடைசி நேரத்தில் தலைப்பு தந்தாலும் கூட அந்த தலைப்பையும் கூட உடனே உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ப செய்திகளை குறைந்த நேரத்திலே தயார்படுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள். இதெல்லாம் திடீர்னு பேச முடியாது. ஏற்கனவே எந்த மாணவருக்கு, மாணவியர்களுக்கு நல்ல தெளிந்த அறிவு இருக்கிறதோ அவங்க தான் ஒட்டியும் வெட்டியும் பேச முடியும். மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள். நாங்களே வியக்கும் அளவிற்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் மாணவர்கள், மாணவிகள் பேசியிருக்கின்றார்கள். இந்த மண்டலத்திலும் நான் சென்று பார்த்தேன். மிகச்சிறப்பாக பேசுகிறார்கள். மிகச்சிறந்த பேச்சாளர்களை இந்த சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியின் மூலமாக உருவாக்குகிறோம் என்பதிலே தமிழ் பேராயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி.